இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நாடு எதுன்னா ஒன்று வந்து ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காலேயும் வந்து கவர்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்றும் ஒழுங்காலாம் ஃபார்ம் பண்ணல. ஏன்னா அங்கே வந்து வைரம் கிடைக்கிது, தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லி அவனுங்களெல்லாம் ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுருக்கானோ. அடுத்து இந்தியாவிலையுமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த ராஜாக்கள் கோயிலில் கட்டினது அந்த தங்கம், அதே மாதிரி இந்த கேரளாவில் அந்த விஷ்ணு கோயில் ஒன்று 7 கதவுகள் இருக்குது. அதில் ஒரு கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி மற்ற கதவை திறந்து அதில் இருக்க தங்கம்லாம் எங்கே போச்சு? எல்லாமே இவனுங்கள்ட்ட தான் போகும், யூகேக்கு போயிடும். இங்கேருந்து எல்லாம் மாற்றி விட்ருவானு. ஏன்னா இருக்கிற எல்லாமே கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாமே அவனுங்களுக்கு தான். கவர்மெண்ட்டு, மீடியா எல்லாமே அவனுங்க கையில் தான் இருக்குது. அவனுங்களை மட்டும்தான் சேர்த்து போகணும். அப்புறம் செலவு இல்லை. நிறைய பேர் இந்த கரெக்டாக வரவனுங்களும் இருக்கானுங்களாம். பணத்தை வாங்கிக்கிட்டு அவனுக்கு பழைக்க தெரில அப்படின்ட்டு வாங்கிட்டு முதுகில் குத்திடணும். அதேமாதிரி நான் ஒன்று கேட்குறேன். இப்போ ஏதோ அப்படியே பெருசாக டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்கிறீங்க. இந்த டெக்னாலஜி ஒன்றால் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா மக்களுக்கு இல்லை உங்களுக்கு? ஏதாவது ஒன்று கிடையாது. ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒன்று தான் இந்த சிஸ்டம் டெக்னாலஜி. அதனால தான் நான் டெக்னாலஜிலே ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி அப்படின்னா அது வந்து அந்த கம்யூனிகேஷன் தான். அதுவும் அந்த கீபேடு ஃபோன் தான். மீதி எல்லாமே வேஸ்ட். டிவி கூட ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்தா இல்லைனா இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம சொல்லலாம். அதனால் இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாமே. அப்புறம் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து இந்த ஒரு கொஷின் இருக்கும் என்னென்னா, நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து 5 தலை பாம்பு இருந்துச்சு, அதே மாதிரி இது இருந்துச்சு, என்னது அரக்கன்கள் இருந்தாங்க, ஜெயிண்ட் இருந்தாங்க அப்படின்னு இருக்காங்க தான். ஆனால் அது எல்லாத்தையுமே அழித்தது கிருஷ்ணர் அழிச்சிட்டு அழிச்சிட்டாரு மேக்ஸிமம் கெட்டவங்களெல்லாம். அதே மாதிரி நல்லவங்களையும் அழிச்சிட்டாரு. நல்லவங்கன்னா யார்? அவங்களோட வம்சாவளி. ஏன்னா அவங்களாம் இருந்தால் இவங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதனால் அவர் செத்துட்டு இப்போ பவர் இல்லாமல் நடக்குது. முன்னாடிலாம் பவர் கொடுத்து அடித்தானோ. பவரை கொடுத்து கிருஷ்ணர் குழந்தையாக இருக்கும்போதே எல்லாருமே பவரில் வந்து எல்லாருமே யாரெல்லாம் பூமியை திருட பார்த்தானுங்களோ, பூமியை திருட பார்த்தது, கிருஷ்ணரை கொல்ல பார்த்தது, இது எல்லாமே வந்து கெட்டவங்க. அதேமாதிரி கிருஷ்ணரையும் பார்த்திங்கன்னா கொல்றதுக்கு ஒரு சதி நடந்துச்சு அவங்க குடும்பத்திலே. என்ன அப்படின்னா, அவனோட மாமாவே வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு அந்த பிறக்கக்கூடிய 7வது குழந்தை, 5வது குழந்தை, 6வது குழந்தை ஏதோ ஒன்று அதை வந்து கொன்னுடுவோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆண் குழந்தை பிறந்தான். அதையுமே அவங்க எப்படியோ தப்பிச்சு இதெல்லாம் நடந்தது தான் கதை. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்கேயும் இப்பயும் நடக்குது. ஆனால் என்ன, இந்த தடவை பவர் இல்லாமல் பவர் கொடுத்து அடித்தானுங்க. இப்போ பவர் இல்லாமல் மூளையாவது இருக்கான்னு பார்த்தானுங்க, அதுவுமே இல்லை அவனுங்களுக்கு. அதான் கதை.